ஓகேங்களா? சோ சப்ஸ்கிரைப் பண்ணனும்ல பட் அது சார். லாகின் இருந்தாலே போதுமா உங்களுக்கு? ஆமா, லாகின் தான் போதும். இப்போ இதுக்கு வந்து நம்ம வந்து நீங்க லைவ் டேட்டா பார்க்கறது தான் உங்களுக்கு இது தேவை. ஓகேவா? ஹிஸ்டரி டேட்டா அவங்க ஃப்ரீ தான். ஓகேங்களா? இதுல ஹிஸ்டரி ஏதாவது செட்டிங்ஸ் பண்ணனுமா சொல்லுங்க. ஆமாமா, இது பண்ணுங்க. இப்போ நான் உங்களுக்கு சொல்றேன். நீங்க அப்படியே எல்லாருமே லாகின் பண்ணுங்க கோசார்ட். ஜஸ்ட் நீங்க என்ன பண்ணுங்க, உங்களுடைய ஜிமெயில் ஐடி கோசார்ட் நீங்க டைப் பண்ணுங்க. கோசார்ட் டைப் பண்ணீங்கன்னா இது மாதிரி வரும். ஓகேங்களா? இதை கிளிக் பண்ணுங்க. போயிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி சார்ட்ஸ் வரும். இங்க என்ன பண்ணுங்கன்னா நீங்க இப்போ நான் லாக் அவுட் பண்ணிட்டேன். இப்படி வரும் உங்களுக்கு. ஓகேங்களா? இப்போ லாகின் பண்ணும்போது இங்க ஜிமெயில் கேட்கும். ஜிமெயிலோட லிங்க் பண்ணுங்க. சிம்பிளா இருக்கும். இந்த ஸ்டெப் போயிட்டு சொல்லுங்க. ஓகே, சைன் இன் வித் கூகுள். ஆமா, சைன். ஓகே, சைன் இன். சைன் இன் கூகுள் பண்ணிட்டீங்களா? ஓகே. எஸ் சார். கூகுள் பண்ணோன்னே நான் எக்ஸிஸ்டிங் ஆல்ரெடி இருக்கிறதுனால எனக்கு இப்படி வந்துடும். ஓகேங்களா? ஓகே. இப்போ இந்த இடத்துல போயிட்டு என்ன பண்ணுங்க, இங்க ப்ராடக்ட்னு இருக்கும். இப்போ இங்க ப்ராடக்ட்னுங்க, இந்த ப்ராடக்ட்ல இந்த சார்ட் செலக்ட் பண்ணுங்க. ஓகே, சார்ட் செலக்ட் பண்ணிட்டீங்களா? சார்ட் செலக்ட் பண்ண பிறகு இந்த எஃப்எக்ஸ் ஸ்டடின்னு இருக்கும். இது போயிடுங்க. ஸ்டடி. ஆமா, எஃப்எக்ஸ் ஸ்டடி போயிட்டீங்களா எல்லாரும்? எஃப்எக்ஸ் ஸ்டடியில் போயிட்டு இந்த ஆர்டர் ஃப்ளோன்னு இந்த பாயிண்ட் இருக்கும். ஆர்டர் ஃப்ளோ இந்த பாயிண்ட்டை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா இங்க மாதிரி மார்க்கெட் ப்ரொஃபைல் டிக்குன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் வால்யூம் ப்ரொஃபைல் இந்த டிக்குன்னு இருக்கும். இதை வந்து ஃபேவரட்ல மாற்றிக்கோங்க. இது மாதிரி இந்த ஹார்ட் சிம்பிள் போட்டீங்கன்னா ஃபேவரட்டுக்கு வந்துடும். பண்ணிட்டீங்களா? இது பண்ண பிறகு உங்களுக்கு இந்த இந்த இடத்துல மார்க்கெட் ப்ரொஃபைல் வந்துதான்னு பாருங்க. வந்துருச்சுன்னா எல்லாருக்கும் இந்த இது வரைக்கும் வந்துட்டீங்கன்னு பாருங்க. So market profile tick it's இங்க பாருங்க. திரும்ப போங்க. FX ஸ்டடி ஆர்டர் ஃப்ளோ போனீங்கன்னா இப்படி வருது. ஓகே. ஓகே சார். இது பண்ண பிறகு உங்களுக்கு இந்த இடத்துல டவுன் போனீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு வந்துரும். ஓகே. யா, இப்போ எக்ஸிஸ்டிங் இருக்க கேண்டில் ஸ்டிக்ஸ் இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து இந்த மாதிரி இந்த ஐ இருக்குல்ல, இந்த இடத்துல வந்து இப்படி நீங்க என்ன பண்ணலாம், ஹைட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? எல்லாமே ஹைட் பண்ணி வச்சுருங்க. எது இருந்தாலும் பரவாயில்ல, ஹைட் பண்ணி வச்சுட்டு மார்க்கெட் ப்ரொஃபைல் மட்டும் இந்த மாதிரி ஐ ஓப்பன்ல வைங்க. ஓகேங்களா சார்? அது டிக்கு ஒர்க் பண்ணாத நினைக்கிறேன் சார். டிக்கு வந்து லைவ் நினைக்கிறேன். மார்க்கெட் ப்ரொஃபைல் டிபி ஒர்க் இல்லையா? ஸோ அதுதான் ஃப்ரீ நினைக்கிறேன் சார். இல்ல, நான் ஃப்ரீ தான் யூஸ் பண்றேன். இங்க பாருங்க, டிக் நான் டிக் பண்ணல. இதுதான் யூஸ் பண்றீங்களா? டிக் தான் நான் இது பண்ணல. நான் சப்ஸ்கிரைப் பண்ணல. ஏன்னா நம்ம டிக் டேட்டாலாம் இருக்கு. நான் இது வந்து நம்ம லேர்னிங் பர்பஸ்க்காக மட்டும் தான் இதை நான் யூஸ் பண்றேன். ஓகே சார். ஓகே, வந்திருக்கான்னு பாருங்க. So chart is showing, but I'm not getting the profile in the chart. எனக்கு டிக் வந்து இதா இருக்கு, ஹைடா இருக்கு ஆக்சுவலா. இந்த மாதிரி டிக் வந்து எனேபிள் ஆகல. ரெஃப்ரெஷ் பண்ணுங்க சார். டிவியை ட்ரை பண்ணுங்களேன். இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணுங்க. ட்ரை பண்ணுங்க. என்ன சொல்லுங்க மது? அந்த டிக் இல்லாம இன்னொரு இருக்குல்ல மார்க்கெட். ஓகே, அதையும் டிக் பண்ணிங்க. நான் அதையும் டிக் பண்ணிங்க. பண்ணிக்கோங்க. டிக் தான் எனக்கு வருது. இது வர மாட்டேது. எனக்கு வர மாட்டேங்குது. சார் அது சார்ட்ல மார்க்கெட் ப்ரொஃபைல் டிக்னு காட்டுறது, பட் இட்ஸ் அந்த இதெல்லாம் வர மாட்டேங்குது. அது வரல. கரெக்ட், வரல உள்ள. அது அதுல செலக்ட் பண்ண முடியுது. பட் இங்க வந்து என்னன்னா அந்த ஹைட் செட்டிங் டெலீட் வந்து எதுவும் எனேபிள் ஆகல. ஃபைன். நீங்க யாரா ஒருத்தர் உங்க ஸ்கிரீன் ஷேர் பண்ணுங்களேன். நான் இது பண்றேன். நான் ஆல்ரெடி பார்க்கறேன். என்ன பிரச்சனை பார்க்கறேன். நான் ஷேர் பண்றேன். பண்ணலையா?
எப்படி இதுல ஓகே ஓகே ஷேர் ஆகுங்களா? இந்த வந்திருக்கு உங்களுக்கு. இல்ல இது இங்க பாருங்க, இது ஃபுல்லா இது வரலையே, இங்க பாருங்க அந்த இது எனேபிள் ஆகல பாருங்க. என்னது என்ன ப்ரோ? இது வந்துச்சு உங்களுக்கு மார்க்கெட் ப்ரொஃபைல். டிஸ்மிஸ் கொடுங்க. இல்ல Dismiss கொடுங்க. ப்ரொஃபைல் டிபிஓ வருது, நீங்க டிக் சொன்னீங்க. டிக் ஓகே, எனிதிங் இப்ப கீழ இருக்க அந்த 3 இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் டெலீட் பண்ணி விட்டுருங்க. அதான் இது எனக்கு டெலீட் பண்ணவே முடியல. அது வந்து இல்ல அங்க இருக்கு பாருங்க 3 பட்டன் இருக்கு பாருங்க. அதான் ஐ பட்டன், டிஸ்மிஸ் ஃபர்ஸ்ட் கொடுங்க சார். இல்ல டிஸ்மிஸ் கொடுங்க ஃபர்ஸ்ட் அப்புறமா. ஓகே இது டீல் பண்ணுவாங்க. டீல் பண்ணுங்க. இந்த ப்ரொஃபைல் வருது, மார்க்கெட் ப்ரொஃபைல் இது வருது. அது போதும். டிக் டேட்டான்னு தெரியும் இல்லையா? அதெல்லாம் இல்ல. ஓகே இது வருது ஆக்சுவலி. இது இந்த மாதிரி எல்லாருக்கும் வருதுங்களா? எனக்கு அதுதான் வருது பாருங்க. இது இருந்தா போதும்யா? இது இருந்தா போதும். ஓகேங்களா? இது எல்லாருக்கும் வந்துருச்சுங்களா? இந்த ஸ்டேஜ் எல்லாம் வந்துட்டீங்கன்னா நான் உள்ள செட்டிங் சொல்லி தரேன். வந்துருச்சு. எல்லாருக்கும் வந்துச்சுங்களா? சரண்யா மேடம் உங்களுக்கு? இல்ல சார், ஆக்சுவலி ஐ வாஸ் யூசிங் கோசார்ட்டிங் ஃப்ரீ பிஃபோர், பட் நவ எனக்கு இது இட்ஸ் நாட் ஷோயிங் அட் ஆல். ஜஸ்ட் ஒரு ரெஃப்ரெஷ்மென்ட் லாக் வெளிய போய் திரும்ப வாங்க, பொறுமையா பண்ணுங்க. ஓகே சார். டி பீரியட் க்ளோஸ் இங்க வருதுன்னு தெரியும். blank இருங்க செட்டிங் சொல்லி தரேன். ஓகே ஃபைன். மேடம் சரண்யா மேடம் நீங்க உங்க ஸ்கிரீன் ஷேர் பண்ணுங்க. இப்போ இவங்க தான் ஃபிக்ஸ் ஆயிடுச்சுல, உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணிடலாம். நீங்க ஸ்கிரீன் ஷேர் பண்ணுங்க. நீங்க பெட்டர் நீங்க உங்களுடைய ஸ்கிரீனை ஷேர் பண்ணுங்க. யா ஷூர். So is it visible now? ஓகே. ஆமா கணேஷ் சார் நீங்க அன்டாக் பண்ணுங்க. ஐ மீன் எங்க பண்ணது அன்டாக்? அதே அந்த இந்த பட்டன் அழுத்திங்கன்னா உங்களுக்கு பிரசன்ட் ஸ்டாப் பிரசன்ட். ஆமா. இப்போ நீங்க பண்ணுங்க. It's visible now? No. இல்ல நான் வரல. நான் வரல ஆக்சுவலி. ஸ்கிரீன் என்டையர் ஸ்கிரீன் கொடுத்துருங்க. என்டையர் ஸ்கிரீன் கொடுங்க. என்டையர் ஸ்கிரீன் கொடுத்துட்டேன், பட் I don't know why it's திரும்ப ஷேர் அந்த இதுவே இல்ல. ஆக்சுவலா கேன்சல் அந்த இதுதான் இருக்கு. ஷேர் அந்த பட்டனே வர மாட்டேங்குது. அந்த இமோஜி ரியாக்ஷன் பட்டன் பக்கத்துல பிரசன்ட் நவுன்னு ஒரு பட்டன் இருக்குங்களா? அது நான் பண்ணிட்டேன். I did that. Choose what to share னு வருது. சோ அந்த இடத்துல என்டையர் ஸ்கிரீன் கொடுங்க. என்டையர் ஸ்கிரீன் what to shareல என்டையர் ஸ்கிரீன். ஓகே உங்களுக்கு மார்க்கெட் ப்ரொஃபைல் டிக். ஓகே இங்க போங்க, அந்த எஃப்எக்ஸ் போங்க. ஸ்டடி ஓகே. ஆர்டர் ஃப்ளோ. ஓகே. அது இது பண்ணுங்க, ஃபேவரட் கொடுங்க. அது நான் அப்படினா கூட வர மாட்டேங்குது சார் ஆக்சுவலா. even if I click on it, it's not recognizing. Like 5-6 times I've done it. Maybe na vera Gmail I'll have to create and try. இல்ல வேண்டாம். இதுலயே நீங்க லாக் அவுட் பண்ணி லாகின் பண்ணுங்க. இதே கோ சார்ட்ல லாக் அவுட் லாகின் பண்ணுங்க. இப்போதான் பண்ண ஆக்சுவலா நீங்க சொன்னீங்க. So I just logged out and I logged in back just a couple of minutes back. I don't know why it's not. மேடம் மேல இருக்குல, அது ஒரே லெஃப்ட்ல போய் கிளிக் பண்ணுங்க. மார்க்கெட் ப்ரொஃபைல் மேல இருக்குல. இது clicking on the heart, right? Yeah. அது லெஃப்ட்ல பண்ணுங்க. click பண்ணுங்க. Like here. Okay. Yeah. Yeah, no, see, it's not working. No, no, not tick above. above. Okay. Okay, இப்போ மீதி இருக்கிறத எல்லாத்தையும் delete பண்ணுங்க. Okay, thanks. So now I'll have to delete all the remaining delete பண்ணுங்க. Oh, the tick. Okay, sir. I think and the tick was not working. So. Okay,
எனக்கு அதே ப்ராப்ளம் தான் இருந்துச்சு. அதான் உங்களுக்கு முன்னாடியே அது ஆல்ரெடி இருந்துச்சுன்னா அது வராது. மத்த எல்லாத்தையுமே டீல் பண்ணி விட்டுருங்க. அந்த நடுவுல இன்னொரு மார்க்கெட் ப்ரொஃபைலையும் டீல் பண்ணிடுங்க. ஓ இது ஓகே சார். ஓகே. ஓகேங்களா? இப்போ இந்த ஸ்டேஜ் எல்லாரும் வந்துட்டீங்களா? இப்போ நான் என்னோட ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். ஓகே, இதே மாதிரி செட்டிங்ஸ் நீங்க பண்ணிக்கோங்க. ஓகே. ஸ்டாப் ஷேரிங் கொடுத்துருங்க. நான் செக் பண்ணிட்டு இருக்கேன். வேற இன்னொரு சீனியர் யாராவது இந்த நம்ம குரூப்ல ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்காங்களா செக் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு மாரல் சப்போர்ட்டா இருக்கும்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ எக்ஸிஸ்டிங் மெம்பர் யாராவது இன்ட்ரெஸ்டா இருந்தாங்கன்னா அவங்களே நம்ம இந்த 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 பேட்ச்ல ஆட் பண்றேன். ஸோ தட் உங்களுக்கு இன்னும் கம்ஃபர்ட்டா இருக்கும். ஓகே ஓகே. இப்போ இங்க பாருங்க, இந்த செட்டிங்ஸ்லாம் எதுக்காக இருக்கு அப்படின்றத நம்ம பார்ப்போம். இங்க இருக்குல்ல செட்டிங்ஸ் இருக்குல்ல, இந்த மார்க்கெட் ப்ரொஃபைல்ல போயிட்டு இந்த செட்டிங்ஸ் இதை கிளிக் பண்ணுங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வரும். ஓகே ஓகே. இப்போ இதுல ஃபர்ஸ்ட் என்னது ஆட்டோ டிபிஓ. இப்போ ஆட்டோ டிபிஓ நம்ம ஆட் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா இந்த டிபிஓ சைஸ் வந்து அதுவே ஆட்டோவா ஃபிட் பண்ணிக்கும். ஓகேங்களா? ஆட்டோவா ஃபிட் பண்ணிக்கும். ஆனா கொஞ்சம் பெரிய பாக்ஸா இருக்கும். டிபிஓ சைஸ் பார்த்தீங்கன்னா 528ல இருந்து ஆல்மோஸ்ட் 10 to 15 பாயிண்ட்ஸ் தான் எடுத்துருக்கு ஆட்டோ டிபிஓ நிஃப்டிக்கு. சரிங்களா? இப்போ எனக்கு ஆட்டோ டிபிஓ வேணா, நானே டிபிஓ செட் பண்ண போறேன் அப்படின்னா நீங்க இதை எடுத்துட்டு நீங்க என்ன பண்ணலாம், உங்களுக்கு தேவையான டிபிஓவை நீங்க கொண்டு வந்துக்கலாம். எனக்கு டிபிஓ சைஸ் என்ன வேணும் அப்படின்னு ரெடியூஸ் பண்ணி டிபிஓ சைஸ் வந்து ரெடியூஸ் ஆயிடும். விசிபிலிட்டிக்கு தான் அது மாதிரி வச்சுக்கிறோம் டிபிஓ. எனக்கு வந்து டிபிஓ விசிபிலிட்டிஸை விட எனக்கு என்னன்னா டிக்கு நல்லா இருக்கணும்னு தான் பார்ப்பேன். இப்போ ஒருத்தர் வந்து ஏபிசி மட்டும் பார்ப்பாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி வச்சுட்டு இங்க 5 வச்சுட்டு அகைன் அவங்க இங்க போய் ஸ்கிரீன் அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க. ஸ்கிரீன் அட்ஜஸ்ட் பண்ணி விசிபிள் பண்ணி வச்சுப்பாங்க இந்த மாதிரி. சரிங்களா? ஸோ இந்த ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய இந்த ரெண்டு ஆப்ஷனும் இதுதான். ஓகே. ஸோ செட்டிங்ஸ்ல இந்த ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய ஆப்ஷன் வந்து இந்த மாதிரி இந்த டிபிஓவை நம்ம என்ன பண்ண முடியும்னா இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? விசிபிளா. அதுக்கப்புறம் செஷன். இப்போ நம்ம வந்து இது வந்து டெய்லி ப்ரொஃபைல். இப்போ நமக்கு இது இங்கே வீக்லி ப்ரொஃபைல் வேணா வீக்லி செலக்ட் பண்ணா வீக்லி ப்ரொஃபைலாக மாறிடும். ஓகேங்களா? வீக்லி ப்ரொஃபைலாக மாறிடும். ஓகே சார், நிஃப்டிக்கு you would suggest 5 as a TPO or do we put it in auto? சரி, டிபிஓ வந்து அது ஒரு மித்து தாங்க. டிபிஓ வந்து உங்களுக்கு எந்த டிபிஓ விசிபிளா இருந்து உங்களால மார்க்கெட்டை மானிட்டர் பண்ண முடியுதோ அந்த டிபிஓ நீங்க வச்சுக்கணும். ஆமா. சோ நான் வந்து லைவ்ல பண்ணும்போது பாத்தீங்கன்னா 1 டிபிஓல தான் வச்சிருப்பேன். 1 டிபிஓ தான் வச்சிருப்பேன் நான் லைவ்ல அட்ஜஸ்ட் பண்ணி. ஓகேங்களா? ஆனா அனலைஸ் பண்ணும்போது என்ன பண்ணுவேன்னா 5 to 10 டிபிஓ கூட வச்சு அனலைஸ் பண்ணிப்பேன். ஓவரால் அனலைஸ்லாம் பண்ணும்போது. ஆனா அனலைஸ்லாம் முடிச்சிட்டு ட்ரேடிங் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ஐ வில் ரெடியூஸ் த டிக்ஸ். ஓகேங்களா? டிபிஓ ரொம்ப ரெடியூஸ் பண்ணிட்டு டீடைல்டா என்ன பண்ணுவோம்னா இதை வாட்ச் பண்ணுவோம். விசிபிளா வச்சிருவோம். ஏன்னா மூவ் ஆகுதுல்ல, அப்ப எங்களுக்கு இந்த விசிபிள் நல்லா இருக்கணும்ன்றதுக்காக இது மாதிரி நாங்கள் செட் பண்ணுவோம். ஸோ டிபெண்ட்ஸ் அப்பான் அவங்களுக்கு எது செட் ஆகுதோ அது. இப்போ இதே ஆட்டோ டிபி வச்சு பாருங்க இப்படி வரும். ஓகேங்களா? இப்போ டிபிஓ நம்ம ரெடியூஸ் பண்ணா டிபி ரெடியூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இது டிபிஓக்கு இந்த செட்டிங்ஸ் நீங்க வச்சுக்கலாம். ரெடியூஸ் பண்ணா கொஞ்சம் பெருசா தெரியுங்களா? சின்னதா தெரியும், குட்டி குட்டியா தெரியும். நம்ம ஜூம் பண்ணிக்கலாம். ஜூம் பண்ணிக்கலாம். ஓகே. ஏன்னா உங்களுக்கு இந்த டிபிஓட பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு குறையும், வேற ஒன்றும் இல்லை. ஓகே. இந்த டிபிஓட பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு குறையும். ஏன்னா உங்களுக்கு ஒரு பிரேக் அவுட் ஆன பிறகு மார்க்கெட் ஃபாஸ்டா மூவ் ஆயிடுதுல. அப்போ 2 டிபிஓ தான் மூவ் ஆகும். 2 டிபிஓ மூவ் ஆனவொடனே உங்களுக்கு ஒரு 50-60 பாயிண்ட் போயிட்டு இருக்கும். அப்ப இங்க டிபிஓ நான் ரெடியூஸ் பண்ணும்போது என்ன ஆகுது, எனக்கு ஒரு பாயிண்ட்டுக்கு ஒரு டிபிஓ மூவ் ஆகுது. புரியுதுங்களா? இது டிபிஓ நம்ம ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணா ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்த செஷன். இந்த செஷன்ல வந்து இந்த ப்ரொஃபைல் வந்து டெய்லி ப்ரொஃபைலா வேணுமா இல்ல வீக்லி ப்ரொஃபைலா வேணுமா மந்த்லி ப்ரொஃபைலா வேணுமா? இங்க ஆட்டோன்னு கொடுத்தீங்கன்னா இங்க மேல நம்ம செலக்ட் பண்ண டைம் ஃப்ரேம்க்கு ஏற்ற மாதிரி அதுவே என்ன பண்ணுன்னா உங்களுக்கு ப்ரொஃபைல் கொடுக்கும். இங்க 30னா 1 hour கொடுக்கும். ஓகேல? இந்த இடத்துல டேனா அது மந்த்லியா மாத்திக்கும். ஓகே, புரியுதுங்களா? அதுவே என்ன பண்ண ஆட்டோவா செட் பண்ணிக்கும். ஒரு டைம் நம்ம செட் பண்றதுக்கு ஏற்ற மாதிரி அதுவே ப்ரொஃபைலை கிரியேட் பண்ணும். ஓகேங்களா? இங்க நம்ம டேன்னு கொடுத்துட்டோம்னா நீங்க எந்த டைம் இங்க கொடுத்தாலும் அது டெய்லி ப்ரொஃபைல் தான் அது கொண்டு வரும். ஓகே. ஸோ இதுதான் இந்த செஷனோடைய பாயிண்ட்.
இப்போ நெக்ஸ்ட் என்னன்னா பேக்ரவுண்டு. இந்த பேக்ரவுண்டு உங்களுக்கு எப்படி வேணும்? இந்த பாக்ஸ் இருக்குல்ல, இந்த பாக்ஸ் கலர் இருக்குல்ல, இந்த பாக்ஸோட கலர் உங்களுக்கு வேணுமா, இந்த பாக்ஸோட கலரே வேண்டாமா? இதான் பேக்ரவுண்ட். நீங்க லெட்டர்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு தெரியும், இந்த பேக்ரவுண்ட் பாக்ஸ் தெரியாது. சரிதுங்களா? இப்போ இதை கிளிக் பண்ணோம்னா உங்களுக்கு பாக்ஸ் வரும், பாக்ஸ் வராது, வேற லெட்டர்ஸ் மட்டும் வரும். உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்க செட் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. நெக்ஸ்ட் வந்து டியூவல் கலர். இந்த பாக்ஸோட தீம் எப்படி செட் பண்ணலாம் அப்படின்னா, இது டிஃபால்ட்டா இப்படி வச்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒரு பீரியடுக்கு ஒரு ஒரு கலரா மாறிட்டே இருக்கும். ப்ளூ, ஆரஞ்சு, கிரீன், ரெட் அப்படின்னு மாறிட்டே இருக்கும். சரிங்களா? ஒரு ஒரு பீரியடுக்கும் ஒரு ஒரு கலரா மாறிட்டே இருக்கும். ஓகே, டிஃபால்ட். இதே கிரேடியன்ட் கொடுத்தீங்கன்னா அதுக்கு உண்டான அந்த அந்த தீம்ல இருக்கக்கூடிய கலரை அது செலக்ட் பண்ணும். நெக்ஸ்ட் அப் டவுன் கொடுத்தீங்கன்னா இது வந்து அப் சைடு மூவா இருந்தா இது கிரீன் கலர்ல காமிக்கும். டவுன் சைடு மூவ், அதாவது நம்ம கேண்டில் ஸ்டிக் மாதிரி அப் கேண்டில்னா கிரீனு, டவுன் கேண்டில் ரெட்னு காமிக்கும்ல, அந்த மாதிரி இது வந்து அப் டவுன் கான்செப்ட்ல இந்த தீம் இருக்கும். யூனிக் கலர் அப்படின்னா ஒரே கலர் தான் இருக்கும். எல்லா ப்ரொஃபைலுமே எல்லா பாருமே ஒரே கலர்லயே இருக்கும். எந்த கலர் வேணுமோ நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது அன்கிரேடியன்ட் கலர்னு இருக்கும். அதுல ஸ்லைட்டா இது மாதிரி வந்து கொஞ்சம் கலர்லயே கொஞ்சம் கிரேடியன்ட்டா கொடுப்பாங்க. ஓகேவா? மேட் ஃபினிஷ் மாதிரி இருக்கும். டியூவல் கலர்னும் போது நீங்க என்ன பண்ணலாம், ரெண்டு கலரை சூஸ் பண்ணலாம். வேல்யூ ஏரியாக்கு ஒரு கலரு, நான் வேல்யூ ஏரியாக்கு ஒரு கலரா நீங்க என்ன பண்ணிக்கலாம், சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன், வேல்யூ ஏரியாவுக்கு ப்ளூ கலரும் நான் வேல்யூ ஏரியாவுக்கு ஒயிட் கலரும் வச்சிருக்கேன். இப்போ நீங்க என்ன பண்ணலாம், இது கலர் வேண்டாம் எனக்கு வந்து மெஜந்தா கலர் வந்து வேல்யூ ஏரியாவுக்கு வேணும் அப்படின்னா இப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? இது மாதிரி நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். டியூவல் கலர். இதுதான் இந்த தீம் உடையது, இந்த பாக்ஸ் உடையது. இப்போ இந்த ஃப்ராண்ட் இருக்குல்ல, இந்த ஃப்ராண்ட் வந்து ஆட்டோவா வேணுமா உங்களுக்கு? இந்த டிபிஓ உள்ள இருக்குல்ல ஃப்ராண்ட் ABCD இருக்குல்ல, இது உங்களுக்கு ஆட்டோவா வேணும்னா ஆட்டோவா வச்சுக்கோ. இல்ல எனக்கு வந்து இது மாதிரி ஒரு ஃப்ராண்ட் சைஸ் வந்து மினிமம் ஃப்ராண்ட் சைஸா வேணும்னா அந்த ஃப்ராண்ட் சைஸை நீங்க இங்க ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். எனக்கு இந்த லெட்டர்ஸே வேணாம் அப்படின்னு லெட்டர்ஸே வேணாம்னு ஹைட் பண்ண லெட்டர்ஸே வராது, ABCD வராது, வேற பாக்ஸ் மட்டும் தான் வரும். இப்போ இந்த இருக்கு பார்த்தீங்கன்னா செஷன் ஓப்பன் க்ளோஸ். இப்போ இந்த செஷன் ஓப்பன் க்ளோஸ் வேணா இங்க பாருங்க, இங்க இந்த டேவோட ஓப்பன் தெரியுது, அப்புறம் டேவோட க்ளோஸ் தெரியுது. ஒரு பீரியடோடைய ஓப்பன் அண்ட் க்ளோஸ் எனக்கு தெரியல, அது எனக்கு வேணும்னு கேட்டேன்னா இந்த பர்டிகுலர் பாயிண்ட்டை நான் இங்க செலக்ட் பண்ணா இந்த இடத்துல என்ன உங்களுக்கு க்ளோஸ் பட்டன் வரும். புரியுதுங்களா? இப்போ இது வந்து பி பீரியட் ஓப்பன், ஏ பீரியட் க்ளோஸ், சி பீரியட் ஓப்பன், பி பீரியட் க்ளோஸ், டி பீரியட் ஓப்பன், சி பீரியட் க்ளோஸ். அந்த மாதிரி உங்களுக்கு வரும். மேபி அவி புரோக்கர்ல நீங்க யூஸ் பண்ணுவீங்க. பிளாக் பாக்ஸ் அது க்ளோஸ்ங்களா? க்ளோஸ். சியோட க்ளோஸ், டியோட ஓப்பன் இது. ஓகே ஓகேங்களா? இது வந்து டியோட க்ளோஸ், இயோட ஓப்பன் அந்த மாதிரி. ஓகேங்களா? இது வந்து எல்லோட க்ளோஸ், எம்மோட ஓப்பன் இந்த இடம். ஓகேங்களா? அந்த மாதிரி நமக்கு இங்க க்ளோஸ் வரும். உங்களுக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வேணும்னா இந்த மாதிரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வரும், இந்த செமரி. ஓகேங்களா? இதுதான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இந்த இடத்துல ஒரு லைன்ல எத்தனை டிபிஓ கவுண்ட் வேணும் உங்களுக்கு தெரியுதுன்னா டிபிஓ கவுண்டிங் கூட டிபிஓ கவுண்ட் வரும். இந்த பண்ணா டிபிஓ கவுண்ட் தெரியுதுன்னா ஒரு லைன்ல எத்தனை டிபிஓ இருக்குன்னு சொல்லும். இந்த லைன்ல 3 டிபிஓ இருக்கு, ஒரு லைனுமே உங்களுக்கு எத்தனை டிபிஓ இருக்குன்னு டிபிஓ லைன் சொல்லும். இந்த கவுண்ட் தெரியுதுங்களா? இந்த கவுண்ட் சரி, அதுதான் அந்த டிபிஓ கவுண்ட் அப்படின்ற அந்த செட்டப். டிபிஓ கவுண்ட் வேண்டாம். அடுத்து ஸ்பிளிட் ப்ரொஃபைல். இப்போ இந்த ஸ்பிளிட் ப்ரொஃபைல்ன்றது என்னன்னா, உங்களுக்கு எல்லா ப்ரொஃபைலுமே உங்களுக்கு ஸ்பிளிட் ஆகணுமா அப்படின்றது கேட்கும். எல்லா ப்ரொஃபைலும் உங்களுக்கு ஸ்பிளிட்டா வேணுமா, இல்ல லாஸ்ட் ப்ரொஃபைல் மட்டும் ஸ்பிளிட்டா வேணுமா அப்படின்னு கேட்கும். இங்க கான்செப்ட் இருந்தா உங்களுக்கு இங்க ஸ்பிளிட்டை நீங்க இங்க இது பண்ணிட்டீங்க. இப்போ இங்க ஸ்பிளிட்டை நம்ம ஆஃப் பண்ணிட்டோம்னா நம்மளாவே மேனுவலா என்ன பண்ணோம், ஸ்பிளிட் பண்ணோம். சரிங்களா? இப்போ நீங்க இந்த ஸ்பிளிட் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா நம்மளாவே மேனுவலா போயிட்டு என்ன பண்ணணும், ஸ்பிளிட் கொடுக்கணும். இப்போ இந்த ஸ்பிளிட் ப்ரொஃபைல வந்து நீங்க ஆன் கொடுத்தீங்கன்னா எதுக்கு ஸ்பிளிட் வேணும், எல்லா ப்ரொஃபைலே எனக்கு ஸ்பிளிட் வேணும்னு கொடுத்தீங்கன்னா இது கிளிக் பண்ணி எல்லா ப்ரொஃபைலுமே உங்களுக்கு என்ன ஆயிடும், ஸ்பிளிட் ப்ரொஃபைலா மாறிடும். லாஸ்ட் ப்ரொஃபைல் மட்டும் தான் எனக்கு ஸ்பிளிட் வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த கடைசியில இருக்க ஒரு ப்ரொஃபைல் மட்டும் இங்க ஸ்பிளிட், அப்புறம் இங்க அன்ஸ்பிளிட் ரெண்டுமே இந்த மாதிரி கொடுக்கும். ப்ரொஃபைல் இந்த மாதிரி கொடுக்கும். சரிங்களா? இதுதான் இந்த ஸ்பிளிட். ஸோ நான் மோஸ்ட்லி என்ன பண்ணுவேன்னா இங்க ஸ்பிளிட் ஆஃப் பண்ணிடுவேன், எனக்கு தேவையான ப்ரொஃபைல் மட்டும் அன்ஸ்பிளிட் பண்ணி பார்ப்பேன். ஓகேவா? இதுதான் இதோடைய இருக்கு. அதுக்கப்புறம் இந்த வேல்யூ ஏரியாவுடையது 70% நம்ம 34 + 34 68. ஸோ ரவுண்டா 75% வந்து நம்ம வைப்போம்.
ஓகே, இது வந்து வித் இந்த ஈச் அண்ட் எவரி ப்ரொஃபைலோட வித் உங்களுக்கு எவ்வளவு வேணும் அது கம்ப்ரஸ் பண்ணிக்க. இங்க 16 குத்தினா அங்க சின்னதா வச்சிங்களா 6 கம்ப்ரஸ் ஆயிடும். ஓகே, ஸோ அது மாதிரி கம்ப்ரஸ்டா உங்களுக்கு அந்த ப்ரொஃபைல் வந்து இந்த இதோட வித்து வந்து காமிக்கும். இது வந்து உங்களுடைய வேல்யூ ஏரியாவோட 70%. ஓகே, இப்போ ப்ரொஃபைலோட வேல்யூ ஏரியா உங்களுக்கு வந்து இது மாதிரி பாக்ஸ் மாதிரி வேணுமா, இந்த தீம் வேணுமா பாக்ஸ்னா இங்க வேல்யூ ஏரியா பாக்கு ஒரு பாக்ஸ் வரும். ஓகேங்களா, வேண்டாம்னா வேண்டாம். அப்புறம் இந்த மார்க்கெட் ப்ரொஃபைல பிஓசியே உங்களுக்கு வந்து ஒரு லைன் மாதிரி வேணுமா, இதை கிளிக் பண்ண ஒரு லைன் மாதிரி உங்களுக்கு வரும். ரெஸ்பெக்டிவ் பிபிஓசி வந்து உங்களுக்கு எக்ஸ்பேண்ட் ஆகணுமா, இதை கிளிக் பண்ணா பிபிஓசி மட்டும் உங்களுக்கு எக்ஸ்பேண்ட் ஆகும். நீங்க எந்த எத்தனை டிபிஓ வந்து பிபிஓசியா செட் பண்றீங்க அப்படின்னா ஒருத்தர் 8 செட் பண்ணிக்கலாம், 9 செட் பண்ணுவாங்க. அவங்கவுங்க மார்க்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்க செட். நம்ம யூஸ்வலா 10 வச்சிருக்கோம். ஓகேங்களா, இப்போ பிபிஓசி நீங்க ஹை கொடுத்தீங்கன்னா பிபிஓசி லைன் மட்டும் உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் ஆகும். அப்புறம் இனிஷியல் பேலன்ஸ் ரேஞ்ச் இங்க ஒரு லைன் இருக்கு பார்த்தீங்கன்னா, ஏபிக்கு ஒரு லைன் வேணும் அப்படின்னா இந்த இடத்துல இனிஷியல் பேலன்ஸ் ரேஞ்ச் அப்படி வரும். ஓகே, நெக்ஸ்ட் சிங்கிள் பிரிண்ட். இப்போ இந்த சிங்கிள் பிரிண்ட் வந்து உங்களுக்கு ஹைலைட் ஆகணுமா வேணாமா, வேண்டாம்னா அது ஹைலைட் ஆகாது, வேணும்னா அது ஹைலைட் ஆகும். உங்களுக்கு எந்த கலர் வேணும். ஸோ இது மோஸ்ட்லி வந்து பையிங் சிங்கிள் பிரிண்ட்டுக்கு ஒரே கலர் தான் சொல்லும், செல்லிங் சிங்கிள் பிரிண்ட்டுக்கு ஒரே கலர் தான் சொல்லும். அதனால நான் வந்து ஆஷ் கலர் வச்சிருக்கேன். ஓகேங்களா, கன்ஃபியூஸ் வேணாம். சிங்கிள் பிரிண்ட் அதுக்கு மட்டும் இந்த கலர். இந்த சிங்கிள் பிரிண்ட் கலரை நீங்க ரெடியூஸ் பண்ணி வைக்கிறனால ரெடியூஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஹையா கொண்டு போனா ஹையா கொண்டு போகலாம், டிரான்ஸ்பரண்டா பண்ணா டிரான்ஸ்பரண்ட். ஸோ உங்களுக்கு எப்படி வேணுமோ எந்த கலர் காம்பினேஷனுமோ நீங்க செட் பண்ணி வச்சுக்கலாம் சிங்கிள் பிரிண்ட். ஓகேங்களா, அப்புறம் இங்க இருக்கிற புவர் ஹை புவர் லோலாம் உங்களுக்கு மார்க் பண்ணி கொடுக்கணுமா கேட்டீங்கன்னா புவர் ஹை புவர் லோ மார்க் பண்ணி கொடுக்கும். இப்போ இந்த ப்ரொஃபைல்ல வந்து உங்களுக்கு புவர் ஹை புவர் லோ வேணும், புவர் ஹை புவர் லோ வேணும் அப்படின்னா இங்க வருது பாத்தீங்களா, தெரியுதுங்களா இந்த இடம் புவர் ஹைன்னு சொல்லுதுங்களா, இந்த புவர் ஹை புவர் லோ வந்து அது ஹைலைட் பண்ணி கொடுக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வால்யூம் ப்ரொஃபைல் உங்களுக்கு ஷோ பண்ணணும்னா இப்படி கேட்டீங்கன்னா வால்யூம் ப்ரொஃபைல் ஷோ பண்ணும். வால்யூம் ப்ரொஃபைல் ஸ்டைல் உங்களுக்கு எப்படி வேணும், காம்போசிட்டிவ் வேணுமா எப்படி வேணும் அப்படின்றத ப்ரோ பண்ணும். நான் வந்து வால்யூம் ப்ரொஃபைல் வந்து ஷோ வேணான்னு சொல்லிட்டேன், ஏற்கனவே லேபிள் வேணான்னு சொல்லிட்டாலும் அது வராது. ஓகேங்களா, ஸோ இது மாதிரி ஒரு பிரைமரியா உங்களோட ரெக்குயர்மெண்ட்டுக்கு தகுந்தப்பல இருக்கும். இந்த வெர்ஜின் பிபிஓசி வந்து உங்களுக்கு எக்ஸ்பேண்ட் ஆகணும்னா வெர்ஜின் பிபிஓசி எக்ஸ்பேண்ட் ஆகும், வேல்யூ ஏரியா லைன் உங்களுக்கு எக்ஸ்பேண்ட் ஆகணும்னா வேல்யூ ஏரியா லைன் எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ இதெல்லாம் வந்து ஃபண்டமெண்டலாக நீங்கள் ஒரு வாட்டி அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். சரிங்களா, ஸோ நமக்கு தேவையான ரெக்குயர்மெண்ட் வந்து இது வைக்க இருக்கிறது மட்டும் நீங்கள் செட் பண்ணிட்டா போதும், உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். ஓகே, எனி டவுட்? Clear, sir. ஓகேங்களா, ஸோ இங்கே வால்யூம் ப்ரொஃபைல் நீங்கள் இங்கே இது வால்யூம் ப்ரொஃபைல் உங்களுக்கு வேணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிங்கன்னா இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இது மாதிரி எக்ஸ்பேண்ட் ஆகும். இந்த எக்ஸ்பேண்ட் பண்ண பிறகு நீங்கள் இதில் இருக்க செட்டிங்ஸை வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும். இதில் இருக்க செட்டிங்ஸை நீங்கள் அப்ளை பண்ணும்போது ரைட் ஆர் லெஃப்ட் அதெல்லாம் வரும். இன்ஸ்டாகிராமா வருமா எப்படின்னா, பட் அதை நான் எக்ஸ்போஸ் பண்ணுறது இல்லை. அதுக்கு பதிலாக வால்யூம் ப்ரொஃபைல்னு இன்னொன்று இருக்கும், இதை யூஸ் பண்ணிப்பேன். அதுக்கு பதிலாக இதை நான் நீங்கள் வேணான்னு சொல்லிட்டு இதை யூஸ் பண்ணிப்பேன். ஸோ டிபெண்ட்ஸ் அப்பான் உங்களுடைய ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ அட் ப்ரெசென்ட் வந்து இது வைக்க இருக்கக்கூடியது எல்லாமே நீங்கள் செட்டிங்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அழகாக என்ன பண்ணிக்கலாம், உங்களுடைய ப்ரொஃபைலை வந்து விசிபிளாக வச்சுக்கலாம். உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் பண்ணிவிட்டு அழகாக செட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு சிலர் வந்து என்ன பண்ணுவாங்க, இது வந்து பார்க்கறதுக்கு பெல் டிபிஓ மாதிரி வேணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா இது மாதிரி மெஜெண்டா கலர் அண்ட் இந்த மாதிரி கலரை வச்சுப்பாங்க, 1 டிபி வச்சுப்பாங்க. ஒருத்தர் வந்து இந்த பாக்ஸே வேணான்னு சொல்லிட்டு லெட்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் ஃப்ராண்ட் பெருசாக வச்சுட்டு லெட்டர்ஸ் மட்டும் வச்சுப்பாங்க, ஏபிசிடி மட்டும் அவங்க நம்பர் வச்சுப்பாங்க. ஸோ இது எல்லாமே அவங்கவுங்களுடைய ரெக்குயர்மெண்ட். எந்த பேக்ரவுண்ட் வேணும், இதோட பேக்ரவுண்டே நீங்கள் மாற்ற முடியும். இந்த செட்டிங்ஸில் போனீங்கன்னா இதோடைய ஓவரால் பேக்ரவுண்டே உங்களால் மாற்ற முடியும். நீங்கள் வந்து இந்த பேக்ரவுண்டில் என்னென்ன கலர்லாம் வைக்கணுமோ இங்கே பேக்ரவுண்ட்லாம் வைக்கணும், அதெல்லாம் இந்த செட்டிங்ஸில் இருக்கும். இது கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ணிங்கன்னா நிறைய உங்களுக்கு தேவையான மாதிரி விசிபிள்ஸ் ஆக வச்சா. இது ஏன் இந்த கோ சார்ட் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா எனக்கு நம்ம மேக்ரோ ஸ்ட்ரக்சர்லாம் நம்ம அனலைஸ் பண்ணும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஒரு ஓவரால் ஃப்ளோ பார்க்கும்போது ஒரு அனலைஸுக்கு நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இந்த பர்டிகுலர் சார்ட்ல லெவல்ஸ் நீங்கள் மார்க் பண்ணிட்டு ஒரு கைடிங் ப்ரொஃபைலாக சார்ட்டாக இதை வச்சுக்கிறதுக்கும் வச்சுக்கணும். இப்போ நம்மளுடைய மெம்பர்ஸோடைய ஹோம்ஒர்க்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே மேக்ஸிமம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அவங்களுடைய ஹோம்ஒர்க்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இதில் இந்த கோ சார்ட்டில் தான் அவங்க ப்ரொசீட் பண்ணியிருப்பாங்க. தெரியுதுங்களா, அவங்களோட ஹோம்ஒர்க் எல்லாமே கோ சார்ட்டில் அழகாக பண்ணிட்டு, ஸோ ஒரு செஷன் நம்ம பண்ண அவங்க இது மாதிரி கான்டெக்ஸ்ட் எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்க கோ சார்ட் வச்சு தான் அவங்க வந்து மோஸ்ட்லி வந்து கொண்டு வராங்க. ஏன்னா அதில் நல்ல வால்யூம்ஸ் நிறைய இருக்கும்,
நல்லா பண்ண முடியுன்றதுக்காக அதை யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ மோஸ்ட் ஆஃப் நம்மளுடைய அனாலிசிஸ் எல்லாமே கோ சார்ட் பேஸ் பண்ணியிருக்கோம். லைவ் வந்து அவங்கவுங்களுக்கு எந்த ஒரு சிலர் வந்து பெல் டிபி யூஸ் பண்ணுவாங்க, ஒரு சிலர் வந்து கோ சார்ட்டை யூஸ் பண்ணிப்பாங்க, ஒரு சிலர் வந்து அமி புரோக்கர் யூஸ் பண்ணுவாங்க, ஒரு சிலர் குவான்ட் டவர் யூஸ் பண்ணுவாங்க. எது அவங்களுக்கு கன்வீனியன்ட்டா லைவ் அதை யூஸ் பண்ணிப்பாங்க. ஆனா நான் நம்மளோட மெம்பர்ஸ்க்கு என்ன சொல்லுவேன்னா, கோ சார்ட்டை நீங்க என்ன பண்ணிக்கோங்கன்னா ஒரு பேஸ் சார்ட்டா வச்சுக்கோங்க. உங்களோட அனலைசிஸ் இதெல்லாம் பண்றதுக்கு, அனலைசிஸ் பண்றதுக்கும் லெவல்ஸ் மார்க் பண்றதுக்கும் கோ சார்ட்டை ஒரு பேஸா வச்சுக்கோங்க. அது அப்படியே உங்களுக்கு ஃபிக்ஸ்டா சேவ் ஆயிருக்கும். வேறெவர் யூ கோஸ், உங்களுக்கு வந்து ப்ரொஃபைலே அவைலபிளா இல்லை அப்படின்னாலும் நீங்க என்ன பண்ண மொபைல்ல கூட கோ சார்ட்டை ஆக்சஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், நீங்க உங்களுக்கு ரிமெம்பர் பண்ணிக்கலாம். நம்ம என்ன அனலைஸ் பண்ணோம் அப்படின்னு ரிமெம்பர் பண்ணிக்கலாம். அது என்ன ஆயிடும், உங்களுக்கு ஸ்லோ ஆயிடும். இங்க ஆட்டோ சேவ் ஒரு பட்டன் இருக்கும். இந்த ஆட்டோ சேவ் பட்டன் நீங்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க என்னென்னலாம் அப்டேட் பண்ணுறோம் அது அப்படியே என்ன இருக்கும், உங்களுக்கு சேவ் ஆயிட்டே இருக்கும். புரியுதுங்களா? இங்க சேவ்ல வந்து ஒரு ஆட்டோ சேவ் ஓகே, அதான் கேட்கலாம் சார். சரி, ஆட்டோ சேவ் போட்டா எல்லாம் சேவ் ஆயிடும், டிராயிங்ஸ் எல்லாம் எல்லாம் சேவ் ஆயிடும். ஓகேங்களா? ஓகே ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ணுங்க, ஒரு இதை சேவ் பண்ணி நீங்க முதல்ல வந்து டெஸ்ட் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? டெஸ்ட் பண்ணி பாருங்க, சேவ் ஆகுதான்னு செக் பண்ணிக்கோங்க. சேவ்லாம் ஆகுதுன்னும் போது நீங்க கண்டினியூ பண்ணுங்க. இல்லைன்னா இங்க என்ன பண்ண ஒரு லே அவுட்னு இருக்கும், சேவஸ் நியூ லே அவுட்னு இருக்கும். அப்போ நியூ லே அவுட்னு அப்படின்னு சேவ் பண்ணிட்டீங்கன்னா இப்போ நீங்க ஒரு வாட்டி லாகின் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு லே அவுட் இங்க இருக்கும். ஓகே, இந்த லே அவுட் நீங்க செலக்ட் பண்ணிட்டு நீங்க உள்ள வந்துடலாம். ஓகேங்களா? ஸோ லே அவுட்டா அது சேவ் பண்ணலாம். புரியுதுங்களா? இப்போ லே அவுட் சேவ் பண்ண நம்ம ஏற்கனவே வரைஞ்சோம்ல கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி, அது அப்படியே வந்துச்சு பாருங்க லே அவுட்ல. அதான் பண்ணுங்க. அப்போ ஆட்டோ சேவை டிக் பண்ணிட்டு நீங்க இந்த லே அவுட்டையும் ஆட்டோ சேவையும் மட்டும் நீங்க கண்ட்ரோல் வச்சுட்டு நீங்க பாட்டு உங்க ஆனோடைய ஒர்க்கிங்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணிக்கலாம். ஏன்னா இதுல நல்லா உங்களுக்கு டெக்ஸ்ட் பேட்லாம் கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம், நல்லா விசிபிளா இருக்கும். ஒரு டெக்ஸ்ட் பேட் எடுத்துட்டு நம்ம என்ன பண்ணலாம், அழகா நிறைய டீடைல்டு கான்டெக்ஸ்ட் வந்து நீங்க அப்டேட் பண்ணிட்டே இருக்கலாம். டீடைல் கான்செப்ட்டை நீங்க அப்டேட் பண்ணிட்டே இருக்கலாம், எவ்வளவு வேணாலும் அப்டேட் பண்ணலாம், அது போயிட்டே இருக்கும். சார் டெக்ஸ்ட் பேட் லெஃப்ட்ல இருக்கா? சோ அந்த லெஃப்ட் பேனல் இது இருக்கு பாருங்க. ஓ ஓகே, थैंक यू. பாத்தீங்கன்னா டெக்ஸ்ட் பேட்ல நீங்க அன்லிமிட்டடா நீங்க அப்ளை பண்ணலாம். அதோட ஃபாண்ட்டை நீங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் இருக்கிறதுனால நீங்க அப்பப்போ பண்ணக்கூடிய அந்த அனலைசிஸ் வந்து உங்களுக்கு என்ன ஆயிடும், ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது ஈஸியா இருக்கும், கொஞ்சம் யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கும். ஸோ அதனால இதுல ஒரே உங்களுக்கு டிராபேக்னா டிக் பை டிக் டேட்டா மூவ்மெண்ட்டும் கொஞ்சம் டிபிஎஸ் பார்க்கறது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் இன்ட்ராடே பார்க்கறவங்க எல்லாருக்கும். அதுக்கு நீங்க உங்களுக்கு எது கன்வீனியன்ட் சார்ட்டோ நீங்க அதை பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது உங்களுக்கு இப்போதைக்கு அவங்க இஓடி வந்து ஃப்ரீயா தான் அவைலபிளா கொடுத்துருக்காங்க, அதனால அது இருக்கு. இதுக்கு நீங்க காஸ்ட் கொடுத்து நீங்க போனோம் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும், காஸ்ட் கொடுத்து நீங்க என்ன பண்ணலாம், பர்ச்சேஸ் பண்ணிட்டு இதுல இவங்க கேட்குற காஸ்ட்டுக்கு நீங்க என்ன பண்ணிக்கலாம், லைவ் வந்து வாங்கிக்கலாம். ஓகே, லேக் இருக்குன்னு சொன்னாப்ல பரவாயில்ல சார், அது லேக் இருக்காதுல்ல அது மாதிரி? அவ்வளோ நீங்க மைன்யூட் டிக் பை டிக்லாம ட்ரேட் பண்ண போறீங்க? இல்ல இன்ட்ராடேல நீங்க பண்றீங்கன்னா ட்ரேடு, அப்ப அந்த இது லாகிங் இருக்கான்னு பிரைஸ் அந்த அது மாதிரிலாம் எதுவும் ஃபீல் பண்ணலங்க. எனக்கு கரெக்டா கன்ஃபர்மேஷன் கிடைச்சா என்ட்ரி போட்டு போயிட்டே இருப்பேன். அந்த மாதிரிலாம் ஒன்றும் நம்மளாவே ரீசன் போட்டுனே இருந்தா ஒரு சார்ட்டுக்குமே ஒரு ரீசன் போயிட்டே இருக்க வேண்டியதான். இது கிடைக்குதோ அதை ட்ரேட் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். இப்போ ஒருத்தர் என்ன பண்ணுவாங்க, ஆஃபீஸ் கோயரா இருப்பாங்க, அவங்க மொபைல்ல போய் பார்ப்பாங்க, டேப்ல பார்ப்பாங்க. அப்ப அவங்களுக்கு எப்படி நீங்க ப்ரொசீட் பண்ணுவீங்க? கோ சார்ட் தான் உங்களுக்கு ப்ரெஃபரபிளா இருக்கும். ஓகேங்களா? இது வந்து என்னன்னா நமக்கு கொஞ்சம் எடிட்லாம் பண்றதுக்குலாம் நல்லா இருக்கும். இதுக்கெல்லாம் ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, இன்னி டேட்டுக்கு ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்காங்க, யூஸ் பண்ணிட்டு அனுபவிச்சுட்டு இருக்கோம். ஓகேங்களா? அவ்வளவுதான், அட் பிரசன்ட்க்கு நல்லா இருக்கு. ஓகே, இதே வந்து வீட் ரெண்டர் இருக்கும். வீட் ரெண்டர் சார்ட் போனீங்க வச்சுக்கோங்க, வீட் ரெண்டர் இந்த வீட் ரெண்டர் சார்ட் போய் இண்டெக்ஸ் மட்டும் தான் ஃப்ரீ சார். ஆமா, இண்டெக்ஸ் ஃப்ரீ. ஆனா இண்டெக்ஸ் வந்து உங்களுக்கு லாகிங்கா இருக்கும், 50 மினிட்ஸ் லாகிங் இருக்கும் இண்டெக்ஸ். ஓகேங்களா? அதே நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி தான் பாருங்க. இட்ஸ் ஒன்லி 354 rupees தான் இண்டெக்ஸ்க்கு லைவ்க்கு. ஓகேங்களா? வெறும் நீங்க இண்டெக்ஸ் மட்டும் தான் பாப்பீங்க, மற்றது பார்க்க மாட்டீங்க அப்படின்னா ஒன்லி 354 rupees தான் அவங்க வாங்கிக்கிறாங்க வித் ஜிஎஸ்டியோட. ஓகே, அவங்க வந்து எந்தெந்த சார்ட்லாம் கொடுப்பாங்கன்னா நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, மிட் கேப் இதெல்லாம் கொடுப்பாங்க. ஃபியூச்சர் இருக்கு, எல்லாமே இருக்கு, ஸ்பாட்டி ஃபியூச்சர் இருக்கு. ஓகே, இதுல வந்து நீங்க இப்படி அட்ஜஸ்ட் பண்ணலாம். இங்க டிபி வந்து நீங்க இப்படி அட்ஜஸ்ட் பண்ணணும், உங்களுக்கு எந்த டிபி வேணுமோ நீங்க இப்படி வச்சுக்கலாம். இதுவும் நல்லா இருக்கும். இதுவும் நான் வந்து ஆரம்பத்துல எல்லாம் ரொம்ப யூஸ் பண்ணியிருக்கேன். இது மொபைல்ல யூஸ் பண்ண முடியுமா? இதுவும் மொபைல் யூஸ் பண்ண முடியும், இதுவும் மொபைல்ல யூஸ் பண்ண முடியும், இதுவும் மொபைல் யூஸ் பண்ண, ரெண்டுமே உங்களுக்கு மொபைல்ல யூஸ் பண்ண முடியும், டேப்ல யூஸ் பண்ண, வெப் பேஸ்ட். இதெல்லாம் உங்களுக்கு நல்லா ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும்.
இதெல்லாம் இன்னும் நாங்கள் இதெல்லாம் டிபிலாம் நல்லா ரெடியூஸ் பண்ணிலாம் வச்சு பார்த்துட்டு இருப்போம். டிக் பை டிக்காக வந்து கன்ஃபார்ம் ஆகுதா அப்படின்னு. சப்ஸ்கிரைப் பண்ணோம்னா லாகிங் இருக்காது. இல்லை, இது உங்களுக்கு ஃப்ரீயாக லேகிங்கில் கொடுக்குறாருங்க. 15 minutes லேகிங். 15 ஓகே. 15 minutes லேகிங்கில் உங்களுக்கு ஃப்ரீயாக இண்டெக்ஸ் வரும். லேகிங் இல்லாமல் உங்களுக்கு வேணும் அப்படின்னா யூ ஹேவ் டு பே ஒன்லி 354 rupees. ஓகே ஓகே சரிங்களா? பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது வரும். இல்லை எனக்கு F&O ஸ்டாக்ஸும் வேணும் அப்படின்னா 400 rupees எக்ஸ்ட்ரா 826 rupees கொடுத்தீங்கன்னா F&O ஸ்டாக்ஸும் வந்து இது வந்து வீட் ரெண்டர். அப்போ இது மாதிரி உங்களுக்கு ப்ரொவிஷன் இருக்கும்போது ஒரு சில வீட் ரெண்டர் யூஸ் பண்ணுவாங்க. இல்லை நான் வந்து என்ன சொல்றேன், நம்மளுடைய மென்டார்ஷிப் ப்ரோக்ராமுக்கு நான் என்ன சொல்றேன்னா கோ சார்ட்டை லேர்னிங்க்கு வச்சுக்கோங்க. நம்ம கிளாஸ் எல்லாருமே ஒன்னா பேசுறதுக்கான லாங்குவேஜா வச்சுக்கோங்க. ஒருத்தர் ஒன்று யூஸ் பண்ண வேணாம். இதுல வந்து நமக்கு டேட்டாஸ் இருக்கு, எல்லாமே இருக்கு. லேர்னிங் கிளாஸ் ரூமுக்கு ஃபுல்லாவே என்ன பண்ணுங்க, கோ சார்ட்டை நீங்க வச்சுக்கோங்க. இந்த கோ சார்ட்டையே வச்சு நீங்க என்ன பண்ணுங்க, உங்களுடைய இதை ஷேர் பண்றது, கான்டெக்ட் ஷேர் பண்றது எல்லாத்துக்கும் இது வச்சுக்கோங்க. அவங்கவுங்க உங்களுடைய பிசினஸ்க்கு உங்களுடைய இண்டிவிஜுவல் அப்ளிகேஷன் அவங்கவுங்களுக்கு எது பிடிக்குதோ அதை யூஸ் பண்ணுங்க. ஸோ நம்ம குரூப்போடைய லாங்குவேஜா கோ சார்ட் வச்சுக்கோங்க கம்யூனிகேஷனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் டிசைட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஓகே, இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு கோ சார்ட் செட்டிங்ஸ் கிளாரிட்டி ஆயிடுச்சுங்களா? எஸ். ஓகே ஃபைன். இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் செஷன்ல நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ. ஹாப்பி வீக்கெண்ட். பை பை. தேங்க்யூ. தேங்க்யூ. தேங்க்ஸ்.